என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ஜூபிட்டர் இஸ் எ பிளானட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னு பேர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாருங்கள், இந்தியா இஸ் அன் ஐலாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கியூன்னு பேர் கொடுத்துருக்காங்க. பிக்யூங்கிற 2 ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொடுத்துக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வெர்பல் சென்டென்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். பிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? ஜூபிட்டர் இஸ் எ பிளானட், அதை எழுதிக்கோங்க. கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். இந்த 2 சென்டென்ஸ், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை இப்படி எழுதிருங்க. எழுதிட்டு பாருங்கள், வெர்பல் சென்டென்ஸ்லாம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், நாட் பி. இதுக்கு பேர் என்னென்னா நாட் பி. இந்த சிம்பிளுக்கு பேர் நாட். நெகேஷன் சொல்லுவாங்க. நெகேஷன் பி அல்லது நாட் பின்னு படிச்சுக்கலாம். நம்ம டைரெக்டாகவே சொல்லிக்கலாம் நாட் பி. அப்போ என்னென்னா, நாட்டோட மீனிங் என்னென்னா, கொடுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஆப்போசிட்டாக எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், நாட் பின்னு சொல்லியிருக்காங்க. பிங்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஜூபிட்டர் இஸ் எ பிளானட்டுங்கிறதா பியினுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ நாட் பிங்கும் போது ஜூபிட்டர் இஸ் நாட் அ பிளானட் எழுதணும். சாமி புரியுதுங்களா? பிங்கிறது ஜூபிட்டர் இஸ் எ பிளானட், நாட் பின்னா the Jupiter is not a planet. அந்த நாட் வந்து சேர்த்து எழுதணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர். செகண்ட் பாருங்கள், பிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பிங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிடலாம். பிங்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஜூபிட்டர் இஸ் எ பிளானட், அதான் அப்படியே எழுதிடுங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் என்னென்னா அண்டு. இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? அண்டு. அப்போ வந்து என்னென்னா, பிங்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதுனதுக்கப்புறம் நம்ம அண்டு இன்செர்ட் பண்ணணும். ஜூபிட்டர் இஸ் எ பிளானட், இந்த சிம்பிள் வந்து அண்டு, அதனால் அண்டு எழுதிடும். அண்டு. இங்கே இது பாருங்கள், நாட் கியூ. கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். அப்போ நாட் கியூனா நம்ம ஆப்போசிட் எழுதணும். இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட் எழுதணும். இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட். சாமி புரியுதுங்களா? இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பிங்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட். இந்த அண்டுக்கு அண்டு சிம்பிள். நாட் கியூங்கிறது இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். இதுக்கு ஆப்போசிட் இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட். புரியுதுங்களா? இப்போ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், நாட் பின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், இது என்ன கொடுத்துருக்காங்க? நாட் பி. இந்த சிம்பிளுக்கு வேறு நாட். நாட் பின்னா பீனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஜூபிட்டர் இஸ் எ பிளானட். நாட் பின்னா நம்ம என்ன எழுதணும்? ஜூபிட்டர் இஸ் நாட் அ பிளானட் எழுதணும். சாமி புரியுதுங்களா? நாட் பின்னு என்ன? ஜூபிட்டர் இஸ் நாட் அ பிளானட் எழுதிட்டோம். இந்த சிம்பிள் வந்து ஆர் வந்து டினோட் பண்ணும். கரெக்டுங்களா? அப்போ ஜூபிட்டர் இஸ் நாட் அ பிளானட் எழுதுக்கப்புறம் இந்த சிம்பிளுக்கு பதில் என்ன கொடுக்கணும்? ஆர். அப்போ இங்கே ஆர் கொடுத்துடணும். ஆர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கியூ கொடுத்துருக்காங்க. கியூங்கிறது என்னென்னு பாருங்கள், இந்தியா இஸ் அன் ஐலாண்ட், அது அப்படியே எழுதிடணும். இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். இந்த டைம் சொல்லிட்டுங்களா? நாட் பின்னு என்ன எழுதணும்? ஜூபிட்டர் இஸ் நாட் அ பிளானட். இந்த சிம்பிளுக்கு ஆர். கியூங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பி கொடுத்துருக்காங்க. பிங்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். பிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஜூபிட்டர் இஸ் எ பிளானட் எழுதியாச்சு. இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? இம்ப்ளைஸ். இந்த மாதிரி ஒரு கோடு, ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? இம்ப்ளைஸ். இந்த இம்ப்ளைஸ் வந்தனாலே இஃப் தென்னு அர்த்தம். சொல்லுங்கள் பார்க்கலாம். இஃப் தென் அப்படின்னா என்னென்னா, இந்த இஃப் தென்னுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இஃப் கொடுக்கணும். இஃப் ஜூபிட்டர் இஸ் எ பிளானட், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இஃப் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தென் கொடுக்கணும். சாமி புரியுதுங்களா? இந்த இம்ப்ளைஸோட மீனிங் என்ன? இஃப் தென். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன? பிங்கிறது பாருங்கள், ஜூபிட்டர் இஸ் எ பிளானட். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இஃப் கொடுத்துடணும். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும்? தென் கொடுக்கணும். இஃப் ஜூபிட்டர் இஸ் எ பிளானட், ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சதோடனே தென் கொடுத்துட்டோம். அடுத்து பாருங்கள், நாட் கியூன்னு கொடுத்துருக்காங்க. கியூங்கிறது பாருங்கள், இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். நாட் கியூனா இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட். இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட். இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த இம்ப்ளைஸ்க்கு பேர் என்ன? இஃப் தென். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஜூபிட்டர் இஸ் எ பிளானட்னு எழுதியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இஃப் கொடுத்துடணும். இஃப் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடியும் போது தென் கொடுத்துடணும். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முன்னாடி இஃப் முடியும் போது தென் கொடுத்துடணும். அது இதனுடைய மீனிங். நாட் கியூன்னு கேட்டதுனால கியூங்கிறது இந்தியா இஸ் அன் ஐலாண்ட், நாட் கியூனால இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்ட் எழுதிடணும். புரியுதுங்களா சாமி? அடுத்து பாருங்கள், இது வந்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பி. இது பாருங்கள், இதோட மீனிங் என்னென்னா இஃப் அண்டு ஒன்லி இஃப். இதோட மீனிங் வந்து கரெக்டுங்களா? அப்போ பிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் எழுதுக்கலாங்களா? பிங்கிறது பாருங்கள், ஜூபிட்டர் இஸ் எ பிளானட் எழுதியாச்சு. இந்த சிம்பிளுக்கு என்ன கொடுக்கணும்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எழுதிட்டு கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். இப்போ சேர்த்து படிங்க பார்க்கலாம். ஜூபிட்டர் இஸ் எ பிளானட், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். ஃபிஃப்த் சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர்.
இந்த பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி வைங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். நீங்கள் ஷேர் பண்ணி விடுறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் பயன்படுவாங்க. அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.